எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் கிறிஸ்டெக் செமினரி சேனல் சார்பாக எல்லோரையும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போகிறோம். ஓகே, பாருங்க, நம்ம பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸில் பேசிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் லெசன் 9 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்? லெசன் 10. லெசன் 10ல ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சிபில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிபில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரெடிட் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரோ இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சிபில் என்ன சொல்லுது, எதற்காக இது வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் லோன் எடுத்தாரு அப்படின்னா அந்த கஸ்டமர் அந்த லோனை கரெக்டாக கட்டியிருக்காருங்கிறத எப்படி நம்ம கணக்கிட போகிறோம்? இப்போ ஒரு கஸ்டமர் லோன் எடுக்கிறாரு. அந்த லோன் எடுக்கிற கஸ்டமர் லோனை எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு இஎம்ஐயா பே பண்ணுவார். அப்படி பே பண்ணும்போது இஎம்ஐ உதாரணத்துக்கு 5ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5ஆம் தேதியே அந்த இஎம்ஐ பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இதைத்தான் நல்ல ஒரு தரமான கஸ்டமர்னு சொல்றோம். சரி, இப்படி எல்லாரும் பண்ணுவாங்களா? அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஏன் அப்படின்னா, இப்போ இஎம்ஐ கட்டல. ஓகே, அப்ப என்ன ஆகும்? ஒன்று இஎம்ஐ செக் ரிட்டர்ன் ஆகும். ரெண்டாவது, அந்த இஎம்ஐயை மறுபடியும் அவரு பே பண்ணணும். அப்போ கரெக்டான டைமுக்கு இஎம்ஐயை பே பண்ணாம தள்ளி பே பண்றது, அல்லது நீண்ட நாட்கள் அதுக்கு டைம் எடுத்துக்கிறது, அல்லது ரொம்ப நாளா பே பண்ணவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சிபில் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்று கரெக்டா கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு சர்டிபிகேட்னு வச்சுக்கலாம். ஒரு இஎம்ஐ எடுக்கிறாரு, ஒரு லோன் எடுக்கிறாரு, ஒரு இஎம்ஐ பே பண்றாரு. அந்த இஎம்ஐ கரெக்டா கட்டுறாரு. 5ஆம் தேதி கட்டிட்டே இருக்கார். இதை ஒரு ஹிஸ்டரி மாதிரி மெயின்டைன் பண்றாங்க. இந்த பக்கம் ஒன்று அந்த இஎம்ஐயை அவர் கட்டல, அல்லது கட்டாம போனதுக்கு அப்புறம் அடுத்த நாளோ அல்லது 2 நாள்லயோ போய் மறுபடியும் கட்டுறார். ஓகே, இல்ல ஒரு 10 நாள் 1 மாசம் கழிச்சு கட்டுறார், அல்லது நீண்ட இடைவெளி எடுத்துக்கிறார், அல்லது கட்டவே இல்லை. அப்ப இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேங்க் இருக்குது, நிறைய லோன் கொடுக்குறாங்க. அப்ப இதை எப்படி கண்காணிக்கிறதுனா, இது எல்லாத்தையும் கண்காணிக்கிற ஒரு விஷயம்தான் இந்த சிபில். அப்ப இந்தியாவில் யாரு எந்த பேங்க்ல போய் லோன் போட்டாலும் அவங்க அதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. சிபில்ல பார்த்தா நீங்க இந்த இந்தியாவில் எங்க லோன் வாங்கியிருக்கிறீங்க, கரெக்டா கட்டியிருக்கிறீங்களா அப்படின்னு அது சொல்லும். உங்களுக்கு புரியுதா? இப்போ அதைத்தான் நம்ம சிபில்ங்கிறோம். சரி, இப்ப சிபில எப்படி எல்லாம் வரைமுறைப்படுத்துறாங்க, அதை எப்படி டிஸ்கிரிப்ஷன் பண்றாங்க, அதை எப்படி அளவீடு பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியம் முதல்ல கிரெடிட் ஸ்கோர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கிரெடிட் ஸ்கோர். இந்த கிரெடிட் ஸ்கோரை எப்படி நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னா, ஒன்னு நில் அப்படின்னா நோ லோன் அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு காலேஜ் ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கார். அவரு இதுவரைக்கும் எந்த விதமான லோனும் போடல. இப்பதான் முத சமுதாயத்துக்குள்ள அவரு வருமானத்துக்கு வர்றாரு, சம்பளத்துக்கு வர்றாரு, அல்லது பிசினஸ்க்கு வர்றாருன்னு வச்சுக்கலாம். அப்ப அது வரைக்கும் அவர் லோன் எதுவுமே போடல. அப்ப அது ஸ்கோர் இருக்காது, கிரெடிட் ஸ்கோர் இருக்காது. கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னாலும் ஒண்ணுதான், சிபில் ஸ்கோர் அப்படின்னாலும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ இந்த நில் அப்படின்னா நோ லோன். ரெண்டாவது பாருங்க, அப்படியா இந்த பக்கம் இருந்து இப்படி வருவோம். ஒரு சிங்கிள் லோன் வச்சுக்கலாம், முதல் லோன் அல்லது முதல் லோன் வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் லோன், ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பாருங்க, 750. ஸ்கோர் எவ்வளவு? 750. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
கிரெடிட் ஸ்கோர்னாலும் சிபில் ஸ்கோர்னாலும் ஒன்று தான். எந்த லோனுமே போடல அப்படின்னா நில். ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் லோன் எடுக்கிறாரு, ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பே பண்ணிட்டாரு, அவரோட கிரெடிட் ஸ்கோர் 750. அவரோட கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு? 750. அடுத்து பாருங்க, இஎம்ஐ ரீபேமெண்ட்னு வச்சுக்கலாம், இஎம்ஐன்னு போட வேண்டாம். ரீபேமெண்ட் குட் அப்படின்னா 750 பிளஸ். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 750 பிளஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரீபேமெண்ட் குட்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? குட் ஸ்கோர், அதாவது பாசிட்டிவ் ஸ்கோர். குட் ஸ்கோர், பாசிட்டிவ் ஸ்கோர், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, ரீபேமெண்ட் ப்ராப்ளம். அப்ப நான் சொன்ன மாதிரி வரும். ஒன்று இஎம்ஐ கட்டாம மட்டும் 2 நாள்ல கட்டியிருப்பாரு, 1 மாசத்துல கட்டியிருப்பாரு, லாங் டைம் எடுத்திருப்பாரு, அல்லது கட்டவே இல்லை. இது வந்து பேட், இது வந்து நெகட்டிவ் ஸ்கோருங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இங்க 750 மைனஸ். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 750 மைனஸ். இப்ப பாருங்க, இப்ப இந்த 750 பிளஸ் அப்படின்னு போட்டோம்னா எது வரைக்கும் போகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கா? 900 வரைக்கும் வரும். இந்த 750 மைனஸ் ஆச்சுன்னா எது வரைக்கும் குறையும் இருக்கா? 300 வரைக்கும் குறையும், 300 வரைக்கும் குறையும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நல்லா பாருங்க, ரொம்ப லோயஸ்ட் இப்படி ஒரு இந்த ஸ்பீடோமீட்டர் போடுவோம். ஒரு ஸ்பீடோமீட்டர் இப்படி போடுவோம். நீங்க வண்டியில எல்லாம் பார்த்திருப்பீங்க, பைக்கு கார்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்பீடோமீட்டர்ல லோ ஸ்கோர் 300, ஹை ஸ்கோர் 900. லோ ஸ்கோர் எவ்வளவு? 300. ஹை ஸ்கோர் எவ்வளவு? 900. ரைட். இந்த இடத்துல 750 இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து குட், எக்ஸலண்ட், குட், எக்ஸலண்ட். இந்த பக்கம் பேட், லோன் கிடைக்காது, லோன் கிடைக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதாங்க கிரெடிட் ஸ்கோர். இதான் என்னது? கிரெடிட் ஸ்கோர். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேங்க்ல, அதாவது எல்லா பேங்க்கும் இல்ல, நிறைய பேங்க்ல இந்த நோ லோன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு நாங்க லோன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப லேட்டஸ்டா வந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் எந்த விதமான லோனும் இல்லாம முத ஒருத்தர் லோனுக்காக அப்ளை பண்ணாருன்னா கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்ப சட்டமா கொண்டு வந்திருக்காங்க, அமெண்ட்மெண்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. அதனால அதை பத்தி பயப்பட வேண்டியது இல்லை, கிடைக்கும். கிளியரா இருக்கா? இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த போர்டை அழிச்சிட்டு தான் நம்ம அடுத்த சாப்டருக்கு நம்ம போக போறோம். கவனிங்க நல்லா. இப்போ இதுல லெசன் 10 என்ன பார்க்குறோம்? சிபில். சிபில்னா என்ன? கிரெடிட் இன்ஃபர்மேஷன்ஸ் பியூரோ இந்தியா லிமிடெட். ரைட். அப்போ இந்த கிரெடிட்டை எப்படி இந்த சிபில் எப்படி அளக்குறாங்க, எப்படி மெஷர் பண்றாங்க, எந்த மாதிரி சொல்றாங்கன்னா கஸ்டமரோட ரீபேமெண்ட். கஸ்டமரோட ரீபேமெண்ட். இஎம்ஐயை கரெக்டா கட்டினா குட் கஸ்டமர், இஎம்ஐயை கரெக்டா கட்டலைன்னா பேட் கஸ்டமர். இஎம்ஐயை கரெக்டா கட்டுற கஸ்டமர் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. இஎம்ஐயை கட்டாத கஸ்டமர் நிறைய பிரிவுகள். அவர் வந்து கட்டாததா எப்ப கட்டினார்? உடனே கட்டினாரா? கொஞ்ச நாள் கழிச்சு கட்டினாரா? ரொம்ப நாள் கழிச்சு கட்டினாரா? அல்லது கட்டவே இல்லையா? இதை பொறுத்து இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கிரெடிட் ஸ்கோர். இந்தியாவில் நிறைய பேங்க் இருக்குது. ஒவ்வொரு பேங்க்கும் போய் ஒவ்வொரு பேங்க்ல கேட்க முடியாது, இவர் கரெக்டா கட்டியிருக்காருங்களா, உங்க பேங்க்ல ஏதோ லோன் எடுத்திருக்காங்களா அப்படின்னு. அதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இடம் தான் சிபில்.
அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் லோன் போடுறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருது உங்களுக்கு காஷ்மீருக்கு. காஷ்மீருக்கு போய் ஒரு லோன் போடுறீங்க. அப்போ லோன் போடும்போது சிபில் செக் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் லோன் வாங்கினது தெரிஞ்சிடும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? சிபில் இது ரொம்ப முக்கியம். இதை வந்து 15 நாளைக்கு ஒருக்கா, இங்கே பாருங்க கீழே இருக்கு பாருங்க, 15 டேஸ்க்கு ஒருக்கா அப்டேட் பண்ணணும் எல்லா பேங்க்கும். முதல்ல எல்லாம் 1 மாதம் 3 மாதம் இருந்துச்சு. இப்போ வந்து எவ்ரி 15 டேஸ்க்கு ஒருக்கா ஒவ்வொருத்தரும் வாங்கின லோன்ல என்ன அப்டேட் ஆயிருக்குது, அவர் கட்டினாரா கட்டலையா அப்படிங்கிற அப்டேட் எல்லாம் பண்ணணும். ஸோ இது ஒரு அமெண்ட்மெண்ட் புதுசு. இந்த லோனே வாங்காதவங்களுக்கும் லோன் கொடுக்கணுங்கிறது ஒரு அமெண்ட்மெண்ட் புதுசு. இப்போ வரைக்கும் லேட்டஸ்ட் நியூஸ் இதுதான். இது இன்னும் நிறைய இருக்குது. சிபிலில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சிபில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அட்வான்ஸ்டு கிளாஸில் தான் பார்க்க முடியும். இப்போ பார்க்க முடியாது. இப்போ இது உங்களுக்கு போதுமானது, கஸ்டமர்கிட்ட பேசுவதற்கு போதுமானது. ரைட். இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். கிரெடிட் ஸ்கோர், சிபில் ஸ்கோர் அப்படின்னாலே நமக்கு அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் நில், எந்த விதமான லோனும் வாங்கல, இவருக்கு லோன் கிடைக்குமா? முதல்ல சில பேங்க் எல்லாம் கொடுக்காம இருந்தாங்க, சில பேங்க் கொடுத்தாங்க. இப்போ எல்லா பேங்க்கும் கண்டிப்பா கொடுக்கணும்னு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ரைட். அடுத்து பாருங்க, ஒரு மனிதன் முதல்ல ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் லோன் போடுறார். அது எந்த லோனா வேணாலும் இருக்கலாம். 2 வீலர் லோனு, மொபைல் லோனு, எஜுகேஷன் லோனு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, ஹோம் லோன், என்ன லோன் வேணாலும் இருக்கலாம். அந்த லோன் வந்துருச்சுன்னா ஜுவல் லோன். ஜுவல் லோன்னு நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் இருக்கு. நீங்கள் வந்து ஜுவல் லோனில் வந்து அந்த வாங்கின லோனை இஎம்ஐ மூலியமா பே பண்ணுறீங்கன்னா சிபிலில் வரும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா வட்டியை கட்டிக்குவேன், வேணுங்கிறப்ப நான் நகையை திருப்பிக்குவேன், அது சிபில்ல வராது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு வேலிட் பாயிண்ட். புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் ஒரே ஒரு லோனு முதல் இஎம்ஐயை கரெக்டாக கட்டிட்டார். முதல் இஎம்ஐயை கரெக்டாக கட்டிட்டார். அப்போ அவரோட ஸ்கோர் எவ்வளவு? 750. இப்போ அவர் போய் செக் பண்ணார்னா என்ன வரும்? 750. சரி, எங்க செக் பண்ணுங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ ரீபேமெண்ட் கரெக்டாக கட்டிட்டு இருக்கார். இஎம்ஐ, இந்த இஎம்ஐ 2வது இஎம்ஐ 3வது இஎம்ஐ 4வது இஎம்ஐ கரெக்டாக கட்டிக்கிட்டே இருக்கார். ஹி இஸ் எ குட் கஸ்டமர், சி இஸ் எ குட் கஸ்டமர். இப்போ என்ன சொல்றோம்? பாசிட்டிவ் ஸ்கோர்னு சொல்றோம். சிபில் பாசிட்டிவ், சிபில் பாசிட்டிவ். என்ன சொல்றோம்? சிபில் பாசிட்டிவ். அப்போ இந்த 750 இருக்கிற ஸ்கோரு கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாகி 900 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ரீபேமெண்ட் ப்ராப்ளம், சிபில் நெகட்டிவ், சிபில் நெகட்டிவ். ரீபேமெண்ட் ப்ராப்ளம்னா என்னன்னு நான் சொன்னேன். இஎம்ஐ கட்டல, அதை உடனே திருப்பி கட்டிட்டாரு, கொஞ்ச நாள் கழிச்சு கட்டினாரு, எப்படி கட்டினாலும் அது ப்ராப்ளம் தான். கரெக்டான டைமுக்கு கட்டினா மட்டும்தான் அது சிபில் பாசிட்டிவ். ஸோ இதை நெகட்டிவ் ஸ்கோர்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? அப்ப இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்கோர் ஆகிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. 750 மைனஸ் ஆகும். அப்ப எது வரைக்கும் கீழே வரும்? 300 வரைக்கும் கீழே வரும். அதுதான் கீழே போட்டிருக்கோம். இந்த பக்கம் 300, இந்த பக்கம் 900, நடுவுல 750. குட். ஒரு 800க்கு மேல போச்சுன்னா எக்ஸலண்ட். இந்த பக்கம் பேட் தான். ஒரு 450, ஒரு 500, ஒரு 500. லோன் கிடையாது, லோன் கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் இந்த கிரெடிட் ஸ்கோர் அல்லது சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறத எப்படி கணக்கிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு விளக்கம். இது எல்லா மனிதனுக்கும் நடக்குது. இது வந்து நம்ம பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கோர்ஸே அப்படித்தான். இந்த கோர்ஸே அன்றாட மனித வாழ்க்கையில லோனுன்னு எப்பவெல்லாம் போறோமோ அப்பவெல்லாம் இந்த நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. அப்பதான் அது பயன்படும். அதுக்காக தான் இதை பண்றோம்.
ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஓகே, கிளியர்? அதே மாதிரி 2 அப்டேட் வந்திருக்குது. ஒன்று எவ்ரி 15 டேஸ்க்கு ஒருக்கா சிபில்ல அப்டேட் பண்ணணும். என்ன லோன் வாங்கியிருக்காங்க, அவங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு. அதே மாதிரி எந்த விதமான லோனும் எடுக்கலைன்னா சில பேங்க்குகள் லோன் கொடுக்கறத தவிர்த்து வந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. எந்த விதமான லோனும் எடுக்காம இருக்கிற ஒருத்தருக்கு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கா? இப்போ நான் இந்த போர்டை அழிக்க போறேன். போர்டை அழிச்சிட்டு நம்ம இதில் சப்செக்ஷனாக இருக்கக்கூடிய கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற போர்ஷனுக்கு நம்ம போக போகிறோம். அழிச்சிக்கலாமா? சரி. அடுத்த போர்ஷன் என்ன? சிபில். சிபில்னு சொல்றதை விட கிரெடிட் ஹிஸ்டரி. ஏன்னா மேக்சிமம் பேரு தான் சிபில். அதில் சொல்ற வார்த்தை எல்லாம் கிரெடிட் தான். பேர் என்னது? சிபில்ங்கிற பேரு தான். அதில் கிரெடிட் ஸ்கோர், கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிதான் சொல்லுவாங்க. கிரெடிட் பேனாவில் மையிலையா ஒரே நிமிஷம். கிரெடிட் ஹிஸ்டரி ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். கிரெடிட் ஹிஸ்டரினா அப்பலாம் நான் சொன்ன மாதிரி இஎம்ஐயை கரெக்டான டைமுக்கு பே பண்ணியிருக்கணும். இஎம்ஐயை கரெக்டான டைமுக்கு பே பண்ணியிருக்கணும். அதை தான் சொல்கிறோம். குட் ரீபேமெண்ட். குட் ரீபேமெண்ட். பாசிட்டிவ் கிரெடிட் history. Bad repayment. Negative credit history. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ரொம்ப சிம்பிள். இது பெருசால யோசிக்க வேண்டியது இல்லை. கரெக்டாக கட்டினா அது பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி, கரெக்டாக கட்டலைன்னா நெகட்டிவ் ஹிஸ்ட்ரி. ஆனால் சில நேரத்தில் முரண்பாடுகள் வரும். அதுக்காகத்தான் இந்த சப்ஜெக்டை எடுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, அப்போலாம் கிரெடிட் ஸ்கோர் பார்த்தோமா? அப்போ அதை வச்சுக்கலாம், கிரெடிட் ஸ்கோரே வச்சுக்கலாம். கிரெடிட் ஸ்கோரில் 2 பார்த்தோம். ஒன்று பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோர், பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோர் இப்படி வச்சுக்கோ. நம்ம கீழே தான் இடம். இன்னொன்று நெகட்டிவ் கிரெடிட் ஸ்கோர். பிளஸ். நல்லா கவனிங்க. இப்ப பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோரோட பாசிட்டிவ் ஹிஸ்டரி சேருது. கிரெடிட் ஹிஸ்டரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்க, பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோரோட பாசிட்டிவ் கிரெடிட் ஹிஸ்டரி சேருது. நெகட்டிவ் கிரெடிட் ஸ்கோரோட பாசிட்டிவ் கிரெடிட் ஹிஸ்டரி வராது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுவும் நெகட்டிவ் தான். ஏன்னா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து ஸ்கோர் நல்லா இருக்குது ஆனால் எனக்கு லோன் கிடைக்கல. அதுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்ல முடியும். பாருங்க, நமக்கு தெரியும் பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோர், நெகட்டிவ் கிரெடிட் ஸ்கோர். ஓகே, பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோரோட பாசிட்டிவ் கிரெடிட் ஹிஸ்டரி சேர்ந்தா எப்படி இருக்கும்? நெகட்டிவ் கிரெடிட் ஸ்கோரோட பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோர் சேர முடியாது. ஏன்னா இங்க பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இங்க பாசிட்டிவ் கிரெடிட் ஹிஸ்டரி வந்துச்சுன்னா இங்க பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோரா மாறிடும். அதனால இது ரெண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிளியர்? இந்த மூணாவதா ஒன்று இருக்குது, அதுதான் இப்போ கொஸ்டின். நெகட்டிவ் கிரெடிட் ஹிஸ்டரி ஆனா பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோர்.
இது உங்களுக்கு உங்களுக்கு பதில் தெரியும். இப்போ இதுக்கு வந்து லோன் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் லோன் ஓகே. ரெண்டாவதுக்கு உங்களுக்கே தெரியும் லோன் கிடைக்காது, ஏன்னா இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் கிடைக்காது. மூணாவது பாருங்க, பாசிட்டிவ் கிரெடிட் ஹிஸ்டரி, இந்த சாரி நெகட்டிவ் கிரெடிட் ஹிஸ்டரி ஆனால் பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோர் கிடைக்குமா? லோன் கிடைக்காது. ஒரே குழப்பமா இருக்கும் உங்களுக்கு. எப்படின்னு சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்க, லோன் எடுத்துட்டு அதை கட்டல, அதை என்ன செய்யல, கட்டல, அதுக்கப்புறம் கட்டிட்டீங்க. நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லோன் எடுக்கிறீங்க, அதை கட்டல, அப்படிங்கும்போது என்ன ஆயிடுவீங்க, நெகட்டிவ் ஸ்கோருக்கு வந்துடுவீங்க. சரி, கட்டிட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க, பாசிட்டிவ் ஸ்கோருக்கு வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க மனசில், போய் உடனே கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதில் எவ்வளோ இருக்கும், 840, 800, 790 அப்படின்னு இருக்கும். அப்போ உடனே நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க மனசில், நமக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகிருச்சு, அதனால வந்து நமக்கு வந்து லோன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பேங்க்குக்கு போவீங்க. லோன் கிடைக்காது. ஏன்னு கேளுங்க, இங்கே என்ன இருக்கு, கூடவே என்ன இருக்கு, நெகட்டிவ் கிரெடிட் ஹிஸ்டரி. ஏற்கனவே நீங்கள் எப்படி இருந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன கஸ்டமர் அல்லது வேற யாராவது ஒருத்தர், நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்மளை பார்த்து லோன் கட்டலன்னு சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. கரெக்டாக ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கோங்க. ஒரு கஸ்டமர் அல்லது யாரோ ஒருத்தர் ஒரு லோன் கட்டல, அப்போ நெகட்டிவ் ஆயிட்டார். சரி, கட்டிட்டார், பாசிட்டிவ் ஆயிட்டார். இப்போ லோன் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? ஏற்கனவே வாங்கின லோனோட ஹிஸ்டரி சரியில்லை. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து இருந்துச்சுன்னா லோன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் மட்டும் லோன் கிடைக்காது. கிரெடிட் ஹிஸ்டரியும் அப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், அப்போ தான் லோன் கிடைக்கும். ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிரெடிட் ஸ்கோரை பற்றி பார்த்தோம். இதை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கிரெடிட் ஹிஸ்டரி அப்படின்னா என்ன, இந்த இஎம்ஐயை எப்படி பே பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் கிரெடிட் ஹிஸ்டரி. ஓகே, குட் ரீபேமெண்ட், பாசிட்டிவ் கிரெடிட் ஹிஸ்டரி. பேட் ரீபேமெண்ட், நெகட்டிவ் கிரெடிட் ஹிஸ்டரி. சரி, இப்போ பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோரும் ஒருத்தருக்கு இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியுமே கிரெடிட் ஹிஸ்டரி எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இது இருந்ததுனால தான் இது வந்துச்சு. இது வந்து தனியாக வராது, கிரெடிட் ஸ்கோர் வந்து தனியாக வராது. யாருனால வருது, கிரெடிட் ஹிஸ்டரியை வச்சு தான் இங்கே வரும். அப்போ இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா லோன் கிடைக்கும். இங்கே மைனஸ் ஆகி போச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் என்ன தான் இருக்கும், மைனஸ் தான். அப்போ ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால லோன் கிடைக்காது. சரி, இந்த பக்கம் வாங்க. பாசிட்டிவ் பண்ணிட்டார், எப்படியாவது கஷ்டப்பட்டு லோனை கட்டிட்டார். லோனை என்ன செஞ்சிட்டாரு, கட்டிட்டார். ஆனால் கிரெடிட் ஹிஸ்டரி வந்து மைனஸ்ல இருக்குது, அப்போ லோன் கிடைக்காது. இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்கும் வரும், இதை எப்படி பாசிட்டிவ் ஆக்குறது? திஸ் இஸ் த கொஸ்டின். நல்லா கவனிச்சுக்கங்க, திஸ் இஸ் த கொஸ்டின். அப்ப ரெண்டும் பாசிட்டிவா இருந்தாதான் நமக்கு லோன் கிடைக்கும், அது உறுதி ஆயிடுச்சு. ஓகே, அப்ப நமக்கு இங்க ஒன்னு பாசிட்டிவ் ஆயிடுச்சு, இன்னொன்னு இல்லை. சார் இப்போ எப்படி நான் லோன் வாங்குறது அப்படின்னா, இதை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க. சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னா, ஜுவல் லோன். ஜுவல் லோன், ஜுவல் லோன், ஜுவல் லோன். அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து நீங்க வந்து ஜுவல் லோன், சார் ஜுவல் லோன், ஜுவல் லோன், கரெக்டா? ஜுவல். நல்லா கவனிங்க. இப்போ இந்த பாசிட்டிவ் கிரெடிட் ஹிஸ்டரியை, இந்த நெகட்டிவ் கிரெடிட் ஹிஸ்டரியை பாசிட்டிவா மாத்தணும்னா லோன் கிடைக்கும். எங்க வேணாலும் போய் லோன் வாங்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா நிறைய பேர் யோசனை சொல்லுவாங்க. அதெல்லாம் சிம்பிளான யோசனை. ஜுவல் லோன், ஜுவல் லோனை இஎம்ஐல நீங்க வைக்கணும். ஏன்னா அது செக்யூர்டு லோன்ல வந்துடுது.
உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து மைனஸ்ல இருந்தாலும் ஜுவல் லோன் கொடுப்பாங்க, வேற எந்த லோனுமே கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவில் வந்து சிபில் ஸ்கோர் வந்து பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரே லோன் ஜுவல் லோன் ஒன்று தான். அதை நீங்கள் இஎம்ஐயில் வாங்கணும். நீங்கள் நார்மலாக வாங்குற மாதிரி வட்டி கட்டி திருப்பி வச்சுக்கிறேன், இல்லைன்னா நான் வந்து எப்போ காசு இருக்குதோ அப்போ திருப்பிக்கிறேன் அப்படின்னா அது செல்லாது. ஜுவல் லோன் இப்போ எல்லா பேங்க்லையும் இஎம்ஐயில் அவைலபிள். நீங்கள் இஎம்ஐயில் வாங்கி 6 மாதம் பே பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரி என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். இப்போ இந்த பக்கமும் பாசிட்டிவ், இந்த பக்கமும் பாசிட்டிவ், நீங்கள் எந்த லோன் வேணாலும் வாங்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு ஜுவல் வச்சு அது இஎம்ஐயில் வாங்கி அந்த 6 மாதம் இஎம்ஐயை கரெக்டாக பே பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் இருந்தாலும் உங்களுக்கு கால் வரும், உங்களுக்கு லோன் வேணுமா, லோன் வேணுமா, லோன் வேணுமான்னு. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, ஓ நம்ம கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து சரியாயிடுச்சு போல, அதனால தான் நம்ம கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கிளியரா? மறுபடியும் சொல்கிற பாருங்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துருக்கோம். குட் ரீபேமெண்ட்னா பாசிட்டிவ் கிரெடிட் ஹிஸ்ட்ரி, பேட் ரீபேமெண்ட்னா நெகட்டிவ் கிரெடிட் ஹிஸ்ட்ரி. ஒரு ஃபார்முலா பார்க்குறோம். கிரெடிட் ஸ்கோரும் கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் லோன் ஓகே. பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோரும் நெகட்டிவ் கிரெடிட் ஹிஸ்ட்ரியும்னா லோன் இல்லை. பாசிட்டிவ் கிரெடிட் ஸ்கோரும் நெகட்டிவ் கிரெடிட் ஹிஸ்ட்ரினாலும் லோன் இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துறது எப்படின்னு. ஒரு வழியும் கிடையாது, மாற்ற முடியாது. ஒரே ஒரு வழி ஜுவல் லோன் வைக்கிறது மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லைன்னா கிரெடிட் ஸ்கோர் வந்து நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரே லோன் இது ஜுவல் லோன் தான். அந்த ஜுவல் லோனும் நீங்க இஎம்ஐல வைக்கணும், நார்மலா வைக்கக்கூடாது. இஎம்ஐல வச்சு 6 மாசம் பே பண்ணணும். சின்ன இஎம்ஐயை கூட போட்டுக்குங்க, மாசம் ஒரு 1000 2000 கட்டுற மாதிரி கூட போட்டு கரெக்டாக கட்டிட்டு வாங்க. கரெக்டாக கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஹிஸ்ட்ரி என்ன ஆயிடும்? பாசிட்டிவ். ஆக்சுவலாக இது நெகட்டிவாக இருந்தாலும் கூட, கிரெடிட் ஸ்கோர் நெகட்டிவாக இருந்தாலும் கூட இந்த 6 மாதம் நீங்கள் ரீபே பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து பாசிட்டிவ் ஆகும். கிரெடிட் ஹிஸ்ட்ரி பாசிட்டிவ் ஆகிறதுனால கிரெடிட் ஸ்கோரும் என்ன ஆகும்? பாசிட்டிவ் ஆகும். அப்போ 7வது மாதம் 8வது மாதம் போகும்போது ரெண்டும் பாசிட்டிவ் ஆயிடும். அப்போது நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் லோன் வாங்கலாம். இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஈஸியான வழி. நாங்கள் அப்படி பண்ணுறோங்க இப்படி பண்ணுறோம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சிபில் பத்தலைன்னா லோன் இல்லை. அதை மெயின்டைன், உங்கள் டிசிப்ளின், உங்கள் ஹானர், நீங்கள் வந்து இப்போ கிரெடிட் ஹிஸ்ட்ரி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு லோன், இல்லைன்னா இல்லை. எங்கேயுமே வாங்க முடியாது, யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் கற்றுக்கோங்க. கிளியராக இருக்கா? சரி, இப்போ அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிபில் ஸ்கோரை நம்ம எங்கே போய் இந்த ரிப்போர்ட்டை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அது நிறைய பேர் கொடுக்குறாங்க, உங்கள் ஜிபேல கூட வருது, நிறைய ஃப்ரீ சிபில் ஸ்கோர் உங்களுக்கு நாங்கள் தர்றோம் அப்படிங்கிறாங்க. ஜிபேலேயே உங்கள் ஸ்கோர் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எல்லாம் இருக்குது. இருந்தாலும் ப்ராப்பராக நம்ம ஒரு சிபில் ரிப்போர்ட் பக்காவாக வாங்கணும் அப்படின்னா எங்கே போய் வாங்கணும்னா இந்த 4 வெப்சைட்டில் நீங்கள் போய் வாங்கலாம். ஒன்று, நம்பர் 1 transunioncivil.com. இதுதான் முத இந்தியாவில் கொண்டு வந்தது. transunioncivil.com. ரெண்டாவது equuifax.co.in. மூணாவது Experian, EXPERIAN.in. நாலாவது CRIFHIGHMARK.com. ஸோ நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த 4 பேரும் தான் ஆத்தரைஸ்டு. இப்போ இதில் எடுத்தீங்கன்னா ஓகே. இங்கே இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு எடுத்துக்கலாம். சில நேரத்தில் அது ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க, சில நேரத்தில் பைசாவுக்கும் கொடுப்பாங்க. அது அப்பப்போ காலம் சூழ்நிலையை பொறுத்தது. ஓகே, கிளியர்? அப்போது நம்ம வந்து இந்த இந்த லெசன் 10 அப்படில சிபிலை பற்றி பார்த்துருக்கோம். சிபிலை பற்றி பார்க்கும்போது சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறத விளக்கமாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு இனிமேல் எந்த டவுட்டும் வராது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். ரெண்டாவது சிபில் ஹிஸ்ட்ரி. ஏன்னா சிபில் ஸ்கோரை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்போம். சிபில் ஹிஸ்ட்ரி பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அதுதான் பாதிக்கும் உங்களை.
சிபில் ஹிஸ்டரினால தான் உங்களுக்கு சிபில் ஸ்கோரே ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறம் எப்படி வந்து உங்க சிபில் ஸ்கோரை அல்லது சிபில் ஹிஸ்டரியை இன்க்ரீஸ் பண்றது? சிபில் ஹிஸ்டரியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பாசிட்டிவா வேணா மாத்தலாம், ஸ்கோரை வேணா இன்க்ரீஸ் பண்ணலாம். கரெக்டா? சரி, அதுக்கு தான் நான் சொன்ன சிபில் ஸ்கோர் பத்தி பார்த்தோம். இப்போ சிபில் ஹிஸ்டரி பத்தி பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான அப்டேட் இப்போதைக்கு லேட்டஸ்டா இன்னைக்கு டேட்டுக்கு வந்திருக்கிற அப்டேட். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறையும் சிபில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு பேங்க்கும் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான லோனும் எடுக்கவில்லை என்றாலும் சில பேங்க்குகள் லோன் கொடுப்பதை தவிர்த்து வந்தாங்க. அதை வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு எப்படி தனி மனித ஒழுக்கத்தை பற்றி நம்ம வந்து பேசுறோமோ அது மாதிரி லோன் அப்படின்னு வந்துட்டா தனி மனித ஒழுக்கம் மாதிரி சிபிலோட ரிப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர்த்துக்கு அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால இந்த சிபிலை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அவங்க எதிர்காலத்தில் லோன் வாங்க முடியாம போயிடுது. ஸோ அதனால நீங்க இந்த சிபில் கிளாஸை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எப்படி உங்களோட சிபில் ஸ்கோரை குட்டா வைக்கிறது. அப்ப சிபில் ஸ்கோர் எப்படி குட்டா இருக்கணும்னா சிபில் ஹிஸ்டரி குட்டா இருக்கணும். ஒரு வேளை சப்போஸ் எப்பவாச்சும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு நழுவும் பொழுது அதை சரி செய்வது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எந்தெந்த வெப்சைட்ல எல்லாம் போய் நீங்கள் ஒரிஜினல் சிபில் ரிப்போர்ட், கிரெடிட் ரிப்போர்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் 2 அப்டேட் இப்போ புதுசாக வந்திருக்குது. ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறையும் என்ன பண்ணணும், சிபிலோட கிரெடிட்டோட ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான லோனும் வாங்கவில்லை என்றாலும் அவர்களுக்கும் லோன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ அதிகமாக நம்ம கிளாஸோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த சிபில் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு 50% 60% எக்ஸ்பர்ட் கண்டிஷனுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கு மேலேயும் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. அதற்கான பதிலை உங்களுக்கு தர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்தவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். மறக்காம கிறிஸ்டெக் செமினரி சேனலை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி வேல்யூபிள் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய வீடியோஸ் அப்பப்போ போடுவோம். அந்த வீடியோஸ் உடனே உங்களுக்கு கைக்கு வரும். நீங்கள் பார்த்து உங்கள் நாலேஜை வளர்த்திக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு நாலேஜ் இஸ் பவர். ஸோ நமக்கு நாலேஜ் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் நமக்கு பைசா வரும். கரெக்டுங்களா? ஓகே, தேங்க்யூ.